யோபுவை காட்டிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு எண்டே கிடையாது, சொல்ல போனா அளவே கிடையாது. அதெல்லாம் யாருனாலையுமே அளக்கவே முடியாத தேவன் அவர். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். நான் ஆபிரகாமோடு கூட இருந்தது போல, நான் ஈசாக்கோடு இருந்தது போல, நான் யாக்கோபோடு கூட இருந்தது போல, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை உயர்த்துவேன் என்கிறாரு மோசை கிட்ட. அதான் அந்த வசனம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு யோசுவா கிட்ட தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவர் மறக்காம ஒவ்வொரு முற்பிதாக்களையும் சொல்லி 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 ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எல்லாமே எங்க வந்து முடியுது? கிறிஸ்துவுல வந்து முடியுது. அப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆசீர்வாதம் அத்தனையும் நம்ம மேல இருக்கு. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். அதனால அந்த கல்லு எல்லாமே நம்ம மேல வந்து தங்கிரும். நம்ம நீதிமானாவும் எப்படி இருக்கிறோம்? அவர் மூலமா தான் நீதிமானா இருக்கிறோம். அப்ப அவர் மேல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய சிரசின் மேல வந்து கண்டிப்பா தங்கும். உங்களுடைய பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். கர்த்தரை உங்களுடைய வாயின் வார்த்தைகளால துதித்து கொண்டு மாத்திரம் இருங்கள். அவரை நீங்க எதுவும் என்ன பண்ணாதீங்க, சபிச்சிடாதீங்க. அதாவது அவசரப்பட்டும் கூட எதுவும் என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க. வார்த்தையால என்ன பண்ணிடாதீங்க, அவரை துக்கப்படுத்திடாதீங்க. யோபு செய்தது போல எல்லாவற்றிலும் நிதானமா இருந்து அவரை நீங்க என்ன பண்ணணும்னா மகிமைப்படுத்தணும். அததான் கர்த்தர் விரும்புறாரு. சாத்தானெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் நல்லவர்.